திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றப்பட உள்ள நிலையில் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் திருவண்ணாமலை நகரமும் மலைப்பகுதியும் கொண்டுவரப்பட்டுள்ளது. தகவல்களோடு செய்தியாளர் பிருந்தா மற்றும் ரமேஷ் இணைந்திருக்கிறார்கள். முதலில் மலைப்பகுதியில் இருக்கும் செய்தியாளர் ரமேஷ் கிட்ட பேசலாம். ரமேஷ், மண் சரிவு ஏற்பட்ட மலைப்பகுதியில அந்த இடத்துல தான் இப்ப நீங்க இருக்கீங்க. இப்போ அந்த இடம் எப்படி இருக்கு? மலை மீது யாருக்கெல்லாம் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு? கிட்டத்தட்ட 2300 அடி உச்சம் கொண்ட இந்த மலையில கிட்டத்தட்ட ஒரு 1200 அடியில நம்ம இருக்கோம். இன்னும் மேல ஏறிட்டு இருக்கோம். அந்த மகாதீபத்தை காட்டுவதற்காக, காட்சிப்படுத்துவதற்காக நம்மளுடைய குழு போயிட்டு இருக்கு. இந்த வழியில நம்ம பார்க்கும்போது கடந்த டிசம்பர் 2ஆம் தேதி இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மழைப்பொழிவு ஏற்பட்டது. அதுல ஒரு புதிய ஒரு நீர்வீழ்ச்சியே உருவாகி ஒரு ஆறு போன்று எப்படி ஒரு வேகமான ஒரு நீரோட்டம் இருந்தால் எப்படி இருக்குமோ இங்க ஒரு பகுதி ஒரு எந்த அளவுக்கு ஒரு கிரீனரிஸா இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா மண்களாக, அதாவது ஒட்டுமொத்தமா ஒரு டிஃபரெண்ட் தெரியுது. அதாவது மிகப்பெரிய டன் கணக்கில் இருக்கக்கூடிய ராட்சச பாறைகள்லாம் கூட இங்க விழுந்து ஓடி இருக்கிறது. நீங்க பார்க்கலாம், கீழே ஒரு 1000 அடி பகுதியில அந்த நகரம், திருவண்ணாமலை நகரத்துடைய கட்டடங்கள் தெரியக்கூடிய காட்சியோடு நம்முடைய ஒளிப்பதிவர் நரேஷ் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதாவது பசுமை போர்த்திய இந்த மலை தற்போது இந்த நிலச்சரிவு காரணமாக ஒரு பகுதி மட்டும் அந்த செம்மண் சுவடுகளாக காட்சியளிக்கிறது. நமக்கு மேல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பல ஆயிரம் டன் கொண்ட ஒரு பாறாங்கல் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. பல மரங்கள் இன்னமும் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். இன்னமும் அதனால்தான் இந்த முறை யாரும் எந்த பக்தர்களும் மேலே அனுமதிக்கப்படவில்லை. 4 புறமும் பாத்தீங்கன்னா வனத்துறை ஒரு பக்கம், காவல்துறை ஒரு பக்கம் என மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடு என்பது போடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மலை உச்சி இங்க தெரியும், நீங்க பார்க்கலாம். இங்க பகுதியில் தான் கனமழை பெய்தது. கடந்த நேற்றைக்கு கூட பாத்தீங்கன்னா கனமழை இருந்தது. கிட்டத்தட்ட அந்த கொப்பரை எடுத்து செல்பவர்கள் 10 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகுதான் நேற்றைக்கு அந்த மலை உச்சியிலே இந்த சிவனே மலையாக இருக்கக்கூடிய இந்த திரு அண்ணாமலை கோயிலிலே கொண்டாடுவதற்காக கொண்டு சென்றார்கள். இன்று மாலை 6 மணிக்கு மகாதீபத்தை புதிய தலைமுறை தொலைக்காட்சி மலையுடைய உச்சியிலிருந்து பிரத்யேக தொழில்நுட்பங்கள் எல்லாம் பயன்படுத்தி நம்ம காட்சிப்படுத்த இருக்கின்றோம். இந்த பகுதி முதல் முறையாக நம்ம காட்சிப்படுத்துறோம். ஏனென்று சொன்னால் அப்போது யாரும் அனுமதிக்கப்படவில்லை. தற்போதுதான் ஊடகங்களுக்கு இந்த பகுதியில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கூடிய நிலையில் நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காவிரி ஆறே ஓடினால், வெள்ளத்தோடு 2 லட்சம் கனஅடியோடு ஓடினால் எந்த அளவுக்கு ஒரு சேதத்தை ஏற்படுத்துமோ அந்த அளவுக்கு ஒரு சேதத்தை இந்த மலையில் ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த அளவிற்கு இந்த பாறைகள் தான் உருண்டு சென்று வஉசி நகரிலே அங்கு மிகப்பெரிய ஒரு மண் சூழல்கள் கலந்த பாத்தீங்கன்னா செம்மண் கலராக ஒரு நீரோட்டம் ஏற்பட்டது இல்லையா, அதையெல்லாம் இந்த பகுதியிலிருந்து உருவான புதிய நீரோட்டத்தால் புதிய பாறாங்கற்கள் எல்லாம் தற்போது இது இன்னொரு ஒரு எச்சரிக்கை என்று சொன்னால், இதெல்லாம் தற்போது பல டன் உயரமுள்ள இன்னமும் கற்கள் ஆங்காங்கே அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இதே போன்று ஒரு மிகப்பெரிய ஒரு மழை பெய்தால் மீண்டும் இதுல ஒரு மலை சரிவு, மிகப்பெரிய ஒரு பாறாங்கல் சரிவு எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் நம்ம பிரத்யேக காட்சிகளாக இங்க 1000 அடிக்கு மேல் சென்று நடந்தே சென்றிருக்கிறோம். பாத்தீங்கன்னா எந்தவித பாத்தீங்கன்னா இங்க எந்த ஒரு படிக்கட்டுகளோ எதுவுமே இல்லாத ஒரு பகுதி, முழுக்க வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதியில நம்ம பிரத்யேக காட்சிப்படுத்திருக்கோம். தொடர்ச்சியாக இங்க வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஒரு பக்கம் காவல்துறையும் பல கட்ட சோதனைக்கு பிறகே மேலே அனுமதிக்கிறார்கள். ஆனந்தி, கள தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். பேராசிரியர் கு ஞானசம்பந்தன், ஆன்மீக பேச்சாளர்கள் மணிகண்டன், சுமதி ஸ்ரீ ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் இன்று பிற்பகல் 3:30 மணி முதல் சிறப்பு நேரலை மகாதீபத்தை காண தயாராகுங்கள்.